இந்த ரம்யா இருந்துட்டு இப்போ செய்யக்கூடாத தவறுகள் எல்லாத்தையுமே செஞ்சுகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த குடும்பத்தையே மொத்தமா அழிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ரம்யா, இப்போ எவ்ளோ பெரிய விஷயத்துல களமிறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களாகிய எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா அதே சமயத்துல இப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு உண்மையிலேயே ரம்யா கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நம்ம அண்ணன் வந்து ஏற்கனவே அதாவது இந்த வீட்டுக்கு வந்த உடனே வந்து ரம்யா இருந்துட்டு நேரா போய் சாமி ரூம்ல தான் வந்து விளக்கேத்துவாங்க. அதே மாதிரி இப்போ முருகரோட படத்த எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டு, இந்த முருகர் தான் வந்து இந்த வீட்டையே நம்மள அதாவது நம்ம எல்லாத்தையுமே காப்பாத்த போறது, இந்த வீட்டையே காப்பாத்தி கரை சேர்க்க போறது, அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, நம்ம அண்ணன் வந்துட்டு கார்த்திகிட்ட சொல்லியிருந்தாங்க. இத பார்க்கக்கூடியவங்களுக்கு ரொம்பவும் மோசமாவும், ரொம்பவும் கேவலமாவும் தெரியலாம். பட் இருந்தாலும், அந்த முருகர் செஞ்ச வேலை வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்ல செயல் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா வந்து இது ரம்யாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த ஒரு விஷயத்திலயாச்சும் இந்த ரம்யா திருந்துனாங்க அப்படின்னா, உண்மையிலேயே வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா போய் முடியும். இல்ல இப்ப கூட நான் திருந்துறது இல்ல. நான் வந்து எப்பவும் திருந்தவும் மாட்டேன். என்ன வந்து ஏமாத்துன இந்த குடும்பத்தையே அதாவது என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்த இந்த குடும்பத்தையும் நான் வந்து மொத்தமா கருவறுக்கிறது தான் என்னோட குறிக்கோள் அப்படிங்கிற மாரி வந்து நானு சொல்லி, இங்க இப்படிப்பட்ட விஷயங்கள செய்வாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம அண்ணமும் அதே மாதிரி இந்த சரவணன் அதாவது இந்த அ கார்த்திக் வந்து இந்த சரவணன உண்டு இல்ல பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாரி சரவணன் மேலலாம் வந்து அந்த அளவுக்கு மிகப்பெரிய கோவமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம கார்த்திக் வந்துட்டு என்னதான் வந்து சரவணன் என்ன பண்ணாலுமே சரி, கடைசியில வந்து சமாதானமா தான் போவாரு. அதே மாரி தான் அண்ணமும். ஆனா இந்த ரம்யா இருந்துட்டு, இப்போ சரவணன வச்சு இவ்ளோ பெரிய வேலைய செய்வாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. செஞ்சும் முடிச்சுட்டாங்க. இப்போ அடுத்ததா வந்து பரம்பரையா இந்த ரூம்ல தான் வந்து சாந்தி முகூர்த்தம் நடந்துச்சு. அங்க தான் சாந்தி முகூர்த்தம் நடக்கணும்னு சொல்லிட்டு, எப்படியோ ஒண்ணு அவங்க வந்து இப்போ அத வாங்கிட்டாங்க. நார்மலா வந்து கேட்டு, இந்த மாரி வந்து அந்த ரூம்ல தான் வந்து சாந்தி முகூர்த்தம் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலே, அண்ணன் வந்து தூக்கி குடுத்துருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு வந்து விட்டு குடுக்க கூடாதாம். அதாவது இத வந்து எப்படியாச்சும் அடிச்சு புடுங்குன மாரி இருக்கணும். இல்லன்னா அவங்க வந்து அப்படியே ஓடுன மாரி இருக்கணும். இப்படிதான் வந்து நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாத்தையுமே தாண்டி இப்போ அந்த சாந்தி முகூர்த்தத்துக்கான ரூமையும் வந்து வாங்கிட்டாங்க. ஆனா அங்க சாந்தி முகூர்த்தம் நடந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து எந்த ஒரு விஷயமும் நடக்கல. உண்மையிலேயே சரவணன் வந்து அப்படியே போய் தரையில படுத்துக்கிட்டு, "என்னடா இது வாழ்க்கை! நமக்கு வந்த வாழ்க்கை வந்து இப்படி இருக்கே!" அதாவது எல்லாருக்குமே கல்யாணம் ஆனா வந்து ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும். அது நடக்கும், இது நடக்கும். ஆனா நமக்கு ஒண்ணுமே இல்லையே! இப்படி அமைதியா தூங்க வேண்டியது தானே வேலையா போச்சு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, தலையில துண்ட போட்டுட்டு அவன் பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. இந்த ரம்யாவ தாண்டி எதுவுமே செய்ய முடியாது. ஆனா அதே சமயத்துல அண்ணன் வந்து அந்த முருகரோட படத்த எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்ததா வேற ரூம்க்கு வந்து ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க இல்லையா? அதாவது நம்ம கார்த்திக்கும், அண்ணமும் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு ரூமுக்கு. அங்க வச்சு இந்த மாரி உன்ன கூட அந்த ரூம்ல இருக்க விடாம வந்து பண்ணிட்டாங்களே! அதாவது இதுக்கு முன்னாடி உனக்கு சாமி ரூம்ல தான் பாதுகாப்பு இல்லன்னு சொல்லிட்டு, எங்க ரூம்க்கு நாங்க கொண்டு வந்தோம். ஆனா அங்கேயும் உனக்கு பாதுகாப்பு இல்ல. நீ வந்து எங்க கூட தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த ரம்யாவ வந்து நீ சும்மா விடக்கூடாது. ரம்யா வந்து எதாச்சும் ஒண்ணு அதாவது அவ நல்லவளா மாறுனா போதும். அதுக்காக அவள அழிச்சிரு அப்டின்ற மாரிலாம் நான் கேட்க மாட்டேன். அவ வந்து நல்லவளா மாறணும். மாறி வந்து இப்ப சரவணன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு காரணம் வேணா வேறயா இருக்கலாம். ஆனா அவளோட மனச நல்லபடியா மாத்தி, இந்த சரவணனும், ரம்யாவும் வந்து அதாவது பெரியத்தானும், ரம்யாவும் வந்து ஒண்ணா சேர்ந்து வாழணும். அந்த ஒரு விஷயத்த தான் நான் வந்து இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி அந்த கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. இந்த மாரி வந்து நெறைய கஷ்டமான விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு. உனக்கே இங்க பாதுகாப்பு இல்ல அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, கடைசியில முருகர் செஞ்ச வேலையா என்ன அப்படிங்கிறது தெரியல. ரம்யாவுக்கு இப்படி ஒரு பேர் அதிர்ச்சி வரும் அப்படின்னு உண்மையிலேயே எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது காலையில எந்திரிச்ச உடனே ஒரு கெட்ட செய்தியோட வந்து எந்திரிக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து இந்த ரம்யாவோட அம்மா ஊருக்கு போறதுக்காக கிளம்பி போனாங்க இல்லையா? அவங்களுக்கு போற வழியில வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி ஒரு மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன் வருது. அத கேட்ட உடனே உண்மையிலேயே ரம்யாவுக்கு வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னதான் இந்த குடும்பத்துல இருக்க எல்லாரையுமே அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்தாலுமே, ரம்யாவோட அம்மா இருக்காங்க இல்லையா? ரம்யாவோட அம்மா அதாவது அவங்களோட அம்மா அப்படின்னும்போது அவங்களுக்கு ஸ்பெஷலு. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு எதனா ஒண்ணுன்னா இந்த ரம்யா பதற தான் செய்வா. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா அதையும் தாண்டி இப்போ ரம்யாவ வந்து இந்த மாரி வந்து நீ அந்த குடும்பத்த சும்மா விடக்கூடாது. உன்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி, அதாவது உன்ன லவ் பண்ற மாரி ஏமாத்தி கடைசியில இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்கல்ல. அந்த குடும்பத்தையே அழிக்கணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, அவங்க அம்மா தானே தூண்டி விட்டாங்க. அதனால தான் முதல்ல வந்து அவங்க அம்மாவுக்கு இந்த ஒரு ஆபத்த வந்து வர வச்சிருக்கிறது. அதே மாதிரி ரம்யா வந்து பயங்கரமா கதறிட்டு இருக்கா. தன்னோட அம்மாவுக்கு இப்படி ஆயி போயிடுச்சு அப்படின்ற மாரி வந்து
வந்து சொல்லி. பட் இருந்தாலும் வந்து ஏற்கனவே என்னென்ன போய்க்கிட்டு இருக்கு, என்னென்ன வந்துகிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாமே நல்லாவே தெரியும். என்னதான் வந்து அண்ணன் இந்த இடத்துல வந்து அதுக்காக சந்தோஷப்படல அப்படின்னாலுமே, அவங்க அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ரொம்ப, ரொம்ப, ரொம்ப வருத்தப்பட தான் போறாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய சம்பவங்கள் எல்லாமே இதுல சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா, அதே சமயத்துல இப்போ அடுத்ததா வந்து நம்ம அண்ணன் இருந்துட்டு ரம்யாவோட அம்மாவுக்காக ஃபீல் பண்ணி அவங்க கிட்ட வந்து சொல்லப் போறாங்க. இந்த மாரி ரம்யா எதுவும் ஆகாது. நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி. ஆனா உண்மையிலேயே இந்த ரம்யா இருந்துட்டு அதுக்காக ஃபீல் பண்றாளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அதாவது அவங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்களுக்கு வந்து குணமாயிடும். அதுல வந்து அவளுக்கு சந்தேகம் கிடையாது. அதே மாதிரி என்ன அண்ணம் என் அம்மாவுக்காக வந்து பணிஞ்சு பேசி கடைசியில என்ன கரெக்ட் பண்ணிடலான்னு பார்க்குறியா? என்னோட மனச மாத்திடலான்னு பார்க்குறியா? கண்டிப்பா என்னோட மனசு எப்பவுமே மாறாது. சின்னத்தானும் சரி, இல்ல இந்த குடும்பமும் சேர்ந்து சாரி எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு எனக்கு அவ்ளோ பெரிய துரோகத்த பண்ணியிருக்கீங்க. அதாவது அப்பவே வந்து இந்த ஒரு விஷயம்லாம் என்கிட்ட தெரியப்படுத்தி, அதே மாரி கார்த்திக் என்ன கல்யாணம் பண்ணியிருந்தாரு அப்டின்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா என்னையே ஏமாத்தி இந்த குடும்பம் எல்லாம் முட்டாளாக்கி, என்ன எனக்கு அதாவது என்னோட வாழ்க்கைய வந்து தொலைச்சுட்டீங்கல்ல, அப்டி இப்டிங்கிற மாரி வந்து சொல்லி, இந்த குடும்பத்த நான் வந்து சும்மா விட மாட்டேன். எல்லாரையுமே நான் முடிக்க தான் போறேன். எல்லாருமே வந்து கதறணும் அப்டிங்கிற மாரி வந்து சொல்லி இப்போ இந்த ரம்யா வந்து மறுபடியும் அதே ஒரு பொசிஷன்ல தான் நிக்க போறா. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.